அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். குறள் எண் 512. வாரி பெருக்கி வளம்படுத்த உற்றவை ஆராய்வான் செய்க வினை. பொருள் வரும் வழிகளை பெருகச் செய்து அவற்றால் வளத்தை உண்டாக்கி வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவனே செயல் செய்ய வேண்டும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பொருள் வரும் வழிகளை பெருகச் செய்து அவற்றால் வளத்தை உண்டாக்கி வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவனை செயல் செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு, மதுரை மாநகரம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த புகழ்மிக்க நகரம். அதனால் இராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மக்கள் சிலர் மதுரையை அண்டி பிழைக்க வேண்டும் என்று வருகிறார்கள். வந்தவுடன் ஓரளவு சம்பாதித்தவுடன் வங்கியிலும் கடன் வாங்கி வீடுகளை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். அதனை மதுரை வாழ் செல்வந்தர்கள் உணர்ந்து, இப்போது நாம் சிமெண்ட்டு, இரும்பு கம்பி போன்றவ வியாபாரம் செய்தால், குறைந்த விலைக்கு வியாபாரம் செய்தால் நமக்குத்தான் நம்ம கடைக்கு தான் மக்கள் நிறைய வருவார்கள். அப்போது நாம் அந்த பொருள்களை விற்று வளத்தை பெருக்கி இடையூறு வந்தால் அதனையும் பக்கத்து கிடைக்காரன் இடையூறு செய்தால் அதனையும் நிவர்த்தி செய்து வல்லவனே செயல் செய்ய வேண்டும் என்கிறார் தெய்வப்புலவர். அதாவது வியாபாரம் பொருள்களை மனிதனாக வாழ வேண்டும், அதே சமயத்தில் அற வாழ்க்கையும் வாழ வேண்டும், செல்வத்தையும் பெருக்க வேண்டும். அதற்கு என்ன வழி என்பதை ஆராய்ந்து செயல்பட வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு சில இடையூறுகள் வரத்தான் செய்யும். அந்த இடையூறுகளையும் தவிர்க்க வல்லவனே செயல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். ஏன்னா அவர் ஓயாமல் பொருள் வளத்தை பெருக்கி, செல்வ வளத்தை பெருக்கி பொருளை உருவாக்க வேண்டும் என்று தான் சொல்கிறார். பொருளை பெருக்க வேண்டும் என்று தான் சொல்கிறார். காரணம், அந்த காலத்தில் பார்ட்டர் சிஸ்டம், அதாவது பண்டமாற்று முறை தான் இருந்தது. அதனால்தான் அவர் ஓயாமல் பணத்தை பற்றியே குறிப்பிடவில்லை. ஏன்னா அப்போ பார்ட்டர் சிஸ்டம். அதற்கு பின்னாடி தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பார்ட்டர் சிஸ்டம் தான் இருக்க முடியும். பண்டமாற்று முறை, அதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டு ஒரு பொருளை வாங்கிக்கிறது. அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சால் இது வந்துடுது. அதாவது கோல்டு ஸ்டாண்டர்டுன்னு ஒன்று போட்டு, கோல்டு ஸ்டாண்டர்டுன்னு ஒன்று, அதாவது கோல்டு ஸ்டாண்டர்டு அப்படின்னு ஒன்று இது பண்ணி அதை பயன்படுத்தி மக்கள் பணம் என்ற ஒன்றை உருவாக்கி அதனை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வந்தது பின்னாடி. அதற்கு முன்னாடி பொருள்கள் மட்டும்தான் இருந்தது. பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிக் கொள்வது பண்டமாற்று முறை. அதற்கு பேர் தான் ஆங்கிலத்தில் பார்ட்டர் சிஸ்டம். அதனால தான் அவர் ஓயாமல் பொருளை பற்றியே சொல்லிட்டு இருக்காரு. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.